திமுக என்பது திமுக ஒரே முட்டை பஸ்மாகிவிடும், சாம்பல் ஆகிவிடும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. கட்சியினுடைய தீர்மானம் என்ன என்று கேட்டால் தமிழ் வெற்றி கூட்டணி என்று மாற்ற இருக்கிறார்கள். அது வந்துச்சுன்னா இந்தி கூட்டணியில் அவர் சேருவார்கள். திமுகவை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது. 32 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல 15-16 பேர் நிச்சயம் திமுக ஆதரவாளர் ஆக்காங்க. அதிமுக 2-3 பேர் இருப்பாங்க. சில அதிகாரிகளை எல்லாம் பிளாக் ஷீப், கருப்பு ஆடுகள் என்று வர்ணிக்கலாம். போராட்டங்கள் என்பது தங்களுடைய ஆட்சியை கழிப்பதற்காக. ஆதவ அர்ஜுனாவிடம் தாங்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தால் திமுக எப்படி செய்கிறதோ அதே ரீதியில் ஆதவ அர்ஜுனாவும் தாவேகா மூலமாக செய்து காண்பிப்பார். குடும்ப அரசியல் இனி தமிழ்நாட்டில் வராது. இனி வரக்கூடிய நாட்களில் 15 வருடம் 3 முறை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நான்காம் தூண் நேயர்கள் என்றாலே எனக்கு ஒரு அதிர்ச்சி. காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் என்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது அதிகம். எனினும் லலிதா மூலமாக எனக்கு கிடைத்த செய்திகளை நான்காம் தூண் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. சில டயத்துல என்னை பாராட்டுகிறார்கள், சில டயத்துல என்னை திட்டுறாங்க. இருந்தாலும் அரசியல் செய்தி என்பதை நான்காம் தூண் நேயர்களிடமிருந்து ராஜகோபாலன் மறைப்பது கிடையாது. இன்று விஜய்க்கு இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, பெனிஃபிட்ஸ் லாசஸ், இதை பற்றி தாங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கன்றாக பதில் சொல்வேன். டெல்லியில் விஜயை பற்றி பல புகழாரங்கள் இருந்தாலும் சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் அதை சொல்ல வேண்டும். அதுதான் பத்திரிகை தர்மம். லலிதா. கண்டிப்பாக சார். இப்ப விஜய் அவர்களுடைய 2வது நாள், அதாவது IAS IPS மாநாடுகள் போயிட்டு இருக்கு. அதுல பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு சார் அதிகாரிகளுக்கு விஜய் அவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது நோ சேஞ்ச், நோ காம்ப்ரமைஸ்ன்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார் உங்க பார்வையில? தமிழக முதலமைச்சர் விஜய் பதவியேற்றுக் கொண்டவுடன், பதவி பிரமாணம் சபதம் ஏற்றவுடன் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். அதை தவிர தனக்கு கிடைத்தது ஏழை குடும்பத்திலிருந்து நான் வந்தேன், பசி பட்டினி பீனி என்றால் என்ன என்று தெரியும், எனக்கு வறுமை என்றால் தெரியும் எல்லாம் சொன்னார். அந்த பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுடைய கான்ஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா இளம் IAS IPS ஆபீசர்களுக்கு முதிர்ச்சி அடைந்த திரை உலகில், அதை தவிர திரை உலகில் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்தை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போய் விஜய் அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார். சட்ட ஒழுங்கு பற்றியும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், விவசாயம், தொழில் வளர்ச்சி எல்லாம் முதன்மையாக கொண்டு அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தமிழக IAS IPS ஆபீசர்கள் பகிர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வாக்காளர்கள் தூக்கி எறிந்தார்கள் என்பதை விளக்கி நாம் நன்மதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் 3 சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுடன் பேசினேன். இளம் ஆபீசர்கள். ஒரு உண்மையை சொல்லியாக வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது. காரணம், 2013 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொல்லி காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று சொன்னாரே, அதே மாதிரி 2026 விஜய் அவர்கள் கழகம் இல்லாத தமிழ்நாடு என்பதை விளக்கி காட்டினார். அதற்கு ஒத்துழைப்பாக வாக்காளர்கள் விஜய்க்கு பக்கம் நின்றார்கள். ஆனால் அதிகாரிகள் நிற்பதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து லலிதா. அதனால தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மீட்டிங்கை கூப்பிட்டிருக்காரு. ஆனால் சில டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், சில டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அவருடைய அடி ஆட்களாக இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விஜய் அவர்கள் களை எறிந்து விட வேண்டும். 32 33 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல 15-16 பேர் நிச்சயம் திமுக ஆதரவாளர் ஆக்காங்க. அதிமுக 2-3 பேர் இருப்பாங்க. ஏன்னா அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள். IASல சில பேர் பதவியில் இருந்தாலும் உயர் பதவியில் இருக்கிறார்கள். விஜய்க்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் என்று நடுங்கக்கூடிய, அதிரக்கூடிய ஒரு சிக்கலான முதலமைச்சர் என்றால் சில அதிகாரிகளை எல்லாம்
பிளாக் ஷீப், கருப்பு ஆடுகள் என்று வர்ணிக்கலாம். அதனால தான் தமிழக அரசாங்கத்தினுடைய ஒற்றுமை இல்லை அதிகாரிகளிடையே. பாபுடம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பியூரோக்ரசி என்று. அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய அளவிற்கு விஜய் அவர்கள் அதிரடி மாற்றங்களை இன்னும் செய்ய வேண்டும். சட்ட ஒழுங்கு சீராக வர வேண்டும் என்றால் யோகி ஆதித்யநாத் மாதிரியான ஒரு கையில் புல்டோசர் எல்லாம் எடுத்தால்தான் சட்டம் கையில் வரும் என்பதை விஜய்க்கு 4ஆம் தூண் நேயர்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கராரா இருங்க, அடிச்சு போடுங்க. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த போதைப் பொருள் தங்களுக்கும் அவப்பெயர் வரும். அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் தங்களுக்கு எதிர்நோக்கக்கூடிய செயல்கள் பல. உதயநிதி என்ற பிம்பம், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி காணாமல் போவதற்கு திருமுனைகள் எடுத்துக்கொண்டாலும் அதை தோற்கடிப்பதற்கு விஜய் அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய சவால், திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, தங்களை கவிழ்த்து விடுவார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் பொதுமக்களிடையே தங்களுடைய பழைய விஜய் என்ற ஒரு கிளாமர், கவர்ச்சி, அதை தாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சிறு கருப்பு துளி வந்தா கூட உங்களுடைய இமேஜ்ல அது பாதிக்கும். ஏன்னா இப்ப போதைப் பொருள் பத்தி நீங்க பேசுனீங்க சார். அதுலயே இப்ப பல முரண்பாடுகள் இருக்கு. அதாவது தாவேகா அமைச்சர் அவர்களே ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல போதைப் பொருள் யூஸ் பண்ணதா எதிர்க்கட்சியினர் போராட்டம் பண்ணி இப்ப பதவி விலகல் வரைக்கும் அதை கொண்டு போய் விட்டுருக்குன்னே சொல்லலாம். பதவி நீக்கப்படுவாரா தாவேகாவின் அமைச்சர் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? விஜய்க்கு ஒரு சவால் தான். ஆனால் விஜய் அவர்களுக்கு டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் ஒரே ஒரு வேண்டுகோள், பயப்படாதீர்கள் விஜய் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தங்களுக்கு நாங்கள் ஆலோசனையோ அல்லது அறிவுரையோ கூறுவதற்குரிய இடத்தில் நான் இல்லை. காரணம், 1,85,00,000 ஓட்டுகளை தாங்கள் வாங்கியிருக்கிறீர்கள். பொதுமக்கள் பலம் இருக்கிறது. எந்த மந்திரி அவர்கள் போதைப் பொருள் என்று வீடியோ வந்ததோ அவரிடம் கூப்பிட்டு விசாரியுங்கள். உண்மையாக இருந்தால் பதவியிலிருந்து நீக்குங்கள். இல்லை என்றால் அது ஒரு கேன்சர் மாதிரி உங்களுடைய அரசாங்கத்திற்கு ஒரு புத்துநோய் மாதிரி பெருசா பரவும். எது இருப்பினும் போதைப் பொருள் என்பது சாதாரணம். தமிழகத்தில் ஏன் எந்த கட்சியிலும் இல்லாத சாப்பிடாத இருக்காங்களா? எந்த கட்சின்னு ஒரு பேர் சொல்லுங்க பார்ப்போம். போதைப் பொருள் சாப்பிடாத இருக்கவங்க ஒருத்தன் சொல்லுங்க பார்ப்போம். அதை பற்றி பயப்படாதீங்க விஜய் அவர்களே. தங்களுடைய கட்சியில் இருந்தாலும் அது நடிகர்களிடையே, வாக்காளர்களிடையே, பொதுமக்களிடையே, அரசியல்வாதிகளிடையே போதை என்பது சாதாரணமாகிவிட்டது. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக மொத்தம் தாங்கள் இரும்பு கரம் கொண்டு செயல்படுங்கள். இல்லை என்றால் முதலிலேயே தங்களுக்கு அவப்பெயர் எடுக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அந்த ஏன் விடுறாங்க? அதிமுக காரன் விட்டாங்களா, திமுக காரன் விட்டாங்களா, இல்லை தாவேகா காரனே விட்டானா தெரியலையே. விஜய்க்கு வேண்டாது என்பதுதான் செய்திருக்கிறார்கள். அதற்கு நான் ஒப்பிட வேண்டும் என்றால், சங்கீதா முதல்வருடைய முன்னாள் மனைவியின் மூலமாக, கரூரில் நடந்த விஷமம் மூலமாக, ஜனநாயகன் படத்தை தடுத்ததன் மூலமாக பொருளாதாரம், அரசியல், தனிப்பட்ட முறையில் கரூர் என்பது விஜயினுடைய ஹார்ட் அண்ட் பிரெயின் ரெண்டுமே கதிகலங்க வச்சது. ஒரு 41 பேர் செத்து போனா சாதாரண இல்லை. அதையே தாங்கிக் கொண்ட விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாத பொருளாதார ரீதியில் விஜய்க்கு ஒரு 500 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாராமல் இருந்ததனால் தங்களுக்கு இரும்பு மனம் இருக்கிறது, இரும்பு கரம் இருக்கிறது விஜய் அவர்களே. ஆனால் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் தங்கள் கட்சியினரின் கராராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனா இப்ப அதே கரூர் மக்களை போயிட்டு பார்க்க போறதாவும் செய்திகள் வந்துட்டு இருக்கேன் சார். அதாவது இறந்தவர்களின் குடும்பத்தை இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் நேரில சந்திச்சு ஆறுதல் கூற போறாரு அப்படின்ற செய்திகள் வருது. இதை தாண்டி எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபட்டிருக்காங்க சார்? ஆளும் கட்சியை நோக்கி எதிர்கட்சியினர் போராட்டம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? தங்களுடைய தொலைக்காட்சியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் they may go to any extent லலிதா இந்த ஆட்சியை கழிப்பதற்காக. காரணம் என்ன என்று கேட்டால், பொதுமக்கள் யாருக்குமே மெஜாரிட்டி தரவில்லை. தாவேகாவிற்கு 108, ஆனால் எதிர்கட்சிகளுக்கு 126. இதுதான் ஒரு விசித்திரம். அந்த 126ல் விஜய் அவர்கள் கண்டிப்பாக 10-15 பேர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டாலும் போராட்டங்கள் என்பது தங்களுடைய ஆட்சியை கழிப்பதற்காக. அரசியல்வாதிகளுடைய சில அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். விஜய் தாங்கள் அதை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா லலிதா, ஒன்னே ஒன்று சொல்றேன்,
45 ஆண்டு காலம் நான் அரசியலை பார்த்தவன். நாடாளுமன்றத்தில் பல எம்பிக்கள், அரசியல் தமிழ்நாட்டையும் சரி அகில இந்தியாவிலும் பார்த்தேன். ஒவ்வொரு கட்சியிலும் மிக மிக வலிமையான தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நரேந்திர மோடிக்கு அமித்ஷா, ராகுல் காந்திக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சி வேணுகோபால், தமிழ் வெற்றி கழகம் விஜய்க்கு நேர்மையாக அவருடன் பக்கபலமாக இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா மூலமாகத்தான் இது மாதிரியான செய்கைகளை செய்ய வேண்டும், போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆதவ் அர்ஜுனாவிடம் தாங்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தால் திமுக எப்படி செய்கிறதோ அதே ரீதியில் ஆதவ் அர்ஜுனாவும் தாவேகா மூலமாக செய்து காண்பிப்பார். காரணம், அரசியல் எதிரி விஜய்க்கு ஒரே ஒன்று திமுக தான். நேற்று ஆதவ் அர்ஜுனாவுடைய வீடியோவை பார்த்தேன், ஷார்ட்ஸ் யூடியூப் எல்லாம் பார்த்தேன். மிக கோபம் கொண்டிருக்கிறார். கருணாநிதி குடும்பத்தில் கடைசியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் உதயநிதி வர முடியாது என்று சொன்னார். அதை நானும் வரவேற்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், குடும்ப அரசியல் இனி தமிழ்நாட்டில் வராது. இனி வரக்கூடிய நாட்களில் 15 வருடம் 3 முறை விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார்கள். 2026, 31, 36. அப்புறம் தான் சரிவு ஏற்பட்டாலும் படலாம். அதற்கு முன்னதாக திமுக என்பது முடிஞ்சு போயிடும், ஃபியூச்சரே இருக்காது. அப்ப இடைத்தேர்தல் வரவிருக்கே சார். அதுல வந்து திமுக தன்னுடைய முழு முயற்சியை போட்டு நம்ம வந்து இடத்தை பிடிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும், பல செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் அந்த நிற்கக்கூடிய தொகுதிகளும் வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டே போதே சார். 8ல இருந்து 10 கிட்ட வந்துடும் போலயே சார் இடைத்தேர்தலுக்கு. 20 மட்டும் போயிடும். நான் ஏற்கனவே ஒரு மாதிரி தங்களிடம் சொல்லியிருக்கிறேன். விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சியை வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்சியை நிரந்தர ஆட்சியாக செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. எப்படி நரேந்திர மோடி அவர்கள் 240 பிடித்து கொண்டு இப்பொழுது 240 அல்ல 303 சீட்டுக்கு ஏற்பாட்டாரு. திரிணாமுல் காங்கிரஸ் பிளவு, உத்தவ் தாக்கரே கட்சி பிளவு, சரத்பவார் கட்சி பிளவு, அகிலேஷ் யாதவ் கட்சி பிளவு. ஆக மொத்தம் அது அரசியலில் அகில இந்திய அளவிலே பிளவுபட்டவர்கள் ஆளுங்கட்சியில் சேர்வது என்பது இயற்கையாகிவிட்டது. அதனால் விஜய் அவர்களே, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் இவர்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 20 எம்பிக்கள், எம்எல்ஏக்களை திமுக அதிமுகவிலிருந்து பிரித்து தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டால் தாங்கள் வெற்றி அடைந்தீர்களே. சென்ற மாதம் 144 சீட்டை பிடித்துக் கொண்டு அதே நிலைமை தங்களுக்கு மீண்டும் வரும் என்பதுதான் கருத்து. இருப்பினும் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவர்கள், சி.டி. நிர்மல்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் விஜய் அவர்கள் முழு சுதந்திரம் கொடுத்து விட்டார்கள். அது வரவேற்கத்தக்கது. இருப்பினும் விஜய் அவர்களே, தாங்களும் 1ஆம் தேதி, நாளை புதன்கிழமை ஜூலை 1ஆம் தேதி அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு கட்சிகளுடைய கூட்டத்தை தாங்கள் கூட்டியிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொடுக்க வேண்டும். அதில் வரக்கூடிய தீர்மானங்களை எல்லாம் சில முத்திய அரசியல்வாதிகள் எழுதி கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒருவர் இருவர் என்னிடமும் கலந்து ஆலோசித்தார்கள் தொலைபேசியில். சில வாக்கியங்கள், சில வரிகள் அதில் இருப்பதை பார்த்தால் திமுக ஒரே முட்டை பஸ்மமாகிவிடும், சாம்பல் ஆகிவிடும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. நாளை அனைத்து ஆதரவு கட்சி கூட்டத்தில் ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற இருக்கிறார்கள். அந்த நிறைவேற்றப்பட தீர்மானம் என்ன என்று கேட்டால், முழு ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு. அந்த கூட்டணி விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கே. அந்த கட்சியினுடைய தீர்மானம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கூட்டணி என்று மாற்ற இருக்கிறார்கள். அது வந்துச்சுன்னா இந்தி கூட்டணியில் அவர் சேருவார்கள், திமுகவை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் நடக்க போவது லலிதா நாளை கூட்டத்தில். ஆக மொத்தம் 1ஆம் தேதி ஜூலை மாதம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க சார். தெரியாத விஷயங்கள் நிறைய மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நேயர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க சார். தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.